ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிந்தரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் வந்து யூடியூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க்லாம் வந்து லிங்க் பண்ணியிருப்போம். பட் அதை எப்படி லிங்க் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பட் அந்த லிங்க் பண்ணியிருக்க இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்காக நம்ம ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கோ இல்லை மற்ற இதெல்லாம் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் வந்து நம்மளால் மிஸ்யூஸ் ஆகுது, அந்த மாதிரி இதாக இருக்குன்றதால எனக்கு அந்த லிங்க்லாம் எதுவுமே ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் வந்து இருக்கக்கூடாது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைல் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிக்க. சரிங்களா? நம்மளோட ஐடி தான் லாகின்ல இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணோன்னே மேலே ஒரு லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ கிளிக் பண்ணோன்னா மெனு ஆப்ஷன் வரும். இதில் இருக்க லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு 3 புள்ளி டாட் இருக்குது பாருங்கள், அந்த மேனேஜ் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் வரும். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி ஷோ ஆகும். இதில் வந்து கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லிங்க்னு இருக்கும். லிங்க்கு பக்கத்தில் எடிட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இதில் இருக்கும். அதில் ரிமூவ்னு இருக்குல்ல, அதை ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நமக்கு யூடியூப் சேனல் லிங்க் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் வந்து வெப்சைட்லேயும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து ரிமூவ்னு இருக்குது பாருங்கள், அந்த ரிமூவ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ரிமூவ் ஆகிடும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லிங்க்ஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பேக் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கலாம் கூட உங்களுடைய இது வந்து எதுவுமே ஷோ ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்.